வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், குரூப் 4 சிலபஸ்ல கொடுத்துருக்க மரபு சொற்கள் 6th to 12th புக்ல எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தொகுத்து ஒண்ணா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, தாவரங்களோட காய்களின் இளமை மரபை பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் தாவரங்கள் காய்களின் இளமை மரபை பத்தி பார்க்க போறோம். அவரை எப்படிதான் சொல்லணும், அதோட இளமை பெயரை பிஞ்சுன்னு சொல்லணும். அவரை பிஞ்சுன்னு சொல்லணும். வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிட்டே வாங்க, நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே. தென்னங்குரும்பை, வாழை கச்சல். அப்ப எது எதுக்கெல்லாம் பிஞ்சு வருது, அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழை கச்சல். அடுத்து மாவடு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களோட இளமை பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விலங்குகளோட இளமை பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா குருவி குஞ்சு, கோழி குஞ்சு. குருவி குஞ்சு, கோழி குஞ்சு. கழுதை என்ன சொல்லுவாங்க, குட்டின்னு சொல்லுவாங்க. நாய்க்கு என்ன சொல்லுவாங்க, குட்டின்னு சொல்லுவாங்க. நாய் என்ன சொல்லுவாங்க, குட்டின்னு சொல்லுவாங்க. அதோட இளமை பெயர்களை பார்க்குறோம். மான் கன்று, எருமை கன்று, யானை கன்று. இது மூணுக்குமே கன்றுன்னு சொல்றாங்க. எது எது, மான், எருமை, யானை மூணோட இளமை மரபு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்று. அடுத்து புலி பரல், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை. அப்போ யானைக்கு கன்று, புலிக்கு பரல், கீரிக்கு பிள்ளை, அணிருக்கும் பிள்ளை, சிங்கத்துக்கு குருளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்த எது எதுக்கெல்லாம் குட்டின்னு பாத்தீங்கன்னா கழுதை குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, பன்றி குட்டி, நெக்ஸ்ட் பூனை குட்டி, குரங்கு குட்டி, குதிரை குட்டி, எலிக்கும் குட்டின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு பிள்ளை வருது, கீரிக்கும் அணிலுக்கும் மட்டும்தான் பிள்ளை வருது. கன்று மானுக்கும் எருமைக்கும் யானைக்கும் மட்டும்தான் கன்றுன்னு வருது. மித்த எல்லாத்துக்கும் குட்டி வருது. அடுத்து ஒளி மரபு சொற்கள் பார்க்குறோம். குயில் என்ன பண்ணும், கூவும். ஒளி, அதோட சவுண்டை பத்தி பார்க்குறோம். குயில் வந்து கூவும். மயில் என்ன பண்ணும், அகவும். காகம் கரையும். ஆந்தை அலரும். கூகை குளரும். கூகை என்ன பண்ணும், குளரும். இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளிக்கு 2 புக்ல வேற வேற கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒண்ணு கொஞ்சம் அல்லது பேசும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ஷன்ல வைப்பாங்க. கிளி என்ன பண்ணும், கொஞ்சம் பேசும். அடுத்து புறா குணுங்கும். புறா என்ன பண்ணும், குணுங்கும். அடுத்து என்ன பண்ணா, சிங்கம் முழங்கும். சிங்கத்தோட குட்டி என்ன சொல்லியிருக்காங்க, குருளைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒலி சவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முழங்கும்னு சொல்லியிருக்காங்க. நரி ஊளையிடும். குதிரை கனைக்கும். நம்ம கழுதை கனைக்கும் தெரியும், ஆனா குதிரையும் என்னதான் செய்யும், கனைக்கும். யானை பிளிரும். கழுதை கத்தும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும், கழுதை கத்தும் அப்படி கனைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கழுதை என்ன பண்ணும், கத்தும். புலி உருமும். ஆடு கத்தும். ஆடு என்ன பண்ணும், கத்தும். அடுத்து சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும். வண்டு முரளும். எலி கீச்சிடும். குரங்கு அழப்பும். பூனை சீரும். எருது எக்களமிடும். பூனை என்ன பண்ணும், சீரும். இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வினை மரபு சொற்கள்கள். அப்பம் தின். வினை மரபு சொற்கள்ல அப்பம் என்னது, தின். பழம் தின். முறுக்கு தின். இப்போ மூணையும் தின்னு. அப்ப தின்னு அப்படின்றது எதுக்கு வருது, அப்பம் பழம் முறுக்கு மூணுக்குமே. சோறு என்ன சொல்லணும், உண் அப்படின்னு சொல்லணும். நெல் தூற்று. நீர் பாய்ச்சு. நீர் வந்து களைக்கெல்லாம் பாய்ச்சுன்னு தானே சொல்லுவோம். களை, எந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க, களை பறி. காய்கறி அறு. மலர் கொய். மலர், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மலர்னா என்ன, கொய். கவிதை இயற்று. விளக்கை ஏற்று. அடுத்து ஆடை நெய்தார். ஆடை என்னதான் செய்வாங்க, நெய்யதான் செய்வாங்க. உமி கருக்கினாள். உமி அப்படின்றத கருக்கினாள் அப்படின்றதான் கரெக்டான வினை மரபு சொற்கள். ஓவியம் புனைந்தான். வரைந்தான் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், புனைந்தான் சொல்லணும். இந்த இடத்துலதான் நம்ம மிஸ்டேக் அதிகமா பண்ணுவோம், வரைந்தான்னு. கூடை முடைந்தார். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுவர் எழுப்பினான். செய்யுள் இயற்றினான். கோலம் இடு அப்படி சொல்லியிருக்காங்க. கவிதைனா இயற்று, செய்யுள் அப்படின்னா இயற்றினான். தீ மூட்டு. நீர் குடி. தயிர் கடை. நீர் பாய்ச்சு, நீர் குடி. ரெண்டு குடிக்கிற விஷயத்துக்கு குடிக்கணும். அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்புல பார்த்து கரெக்டா போடுங்க. படம் வரை அப்படி சொல்ல. ஓவியம் அப்படி என்ன வரும், ஓவியம் அப்படின்னா புனைந்தான் வரும். ஓகேவா. படம் அப்படின்னா வரைன்னு வரும். அடுத்து அம்பு எய்தார். தண்ணீர் குடித்தான். கூரை வெய்தான் வரும். வெய் அப்படின்னு சொல்லுவோம்ல. மாத்திரைய விழுங்கணும். பால் பருகணும். பூவை பறிக்கணும். மரத்தை வெட்டணும். இதுல பூனா பரின்னு இருக்கு. இதுல மலர்னா கொய். ரெண்டையும்
குழப்பிடக்கூடாது. பூனா பறிக்கணும், மலர்னா கொய்யணும். ஓகேவா? அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் பத்தி பார்க்க போறோம். எது எதுக்கெல்லாம் இலை அப்படின்னா தாவரத்தோட உறுப்புகளை நம்ம எப்படி சொல்லுவோம்? இளமை பெயர் என்ன அப்படின்னா ஈச்ச இலை, மாவிலை, தென்னையோலை, பனையோலை, பலா இலை, வாழை இலை. இலை எது எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்துக்கோங்க. ஓலை எது எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்துக்கோங்க. மூங்கில் இலை, சோளந்தட்டை, வேப்பந்தலை, தாழை மடல், கமுகு கூந்தல், நெற்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சா வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட வாழ்விடத்தை பார்க்க போறோம். ஆடு மொத்தமா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை கொட்டில், கோழி பண்ணை, வாத்து பண்ணை. அப்ப கோழிக்கும் வாத்துக்கும் என்னது? பண்ணை. மாட்டு தொழுவம், யானை கூடம் சொல்லுவாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்றேன். விலங்குகளோட வாழ்விடம் பார்க்குறோம். ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, வாத்து பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம். அடுத்து செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் சொல்றாங்க. செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் மொத்தமா இருக்கிறதான தொகுப்பிடம். அது என்னென்ன அப்படின்னா ஆலங்காடு. ஆலமரம்லாம் சேர்ந்துருச்சுன்னா அது என்ன காடுன்னு சொல்றாங்க. கம்பங்கொள்ளை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. இதெல்லாம் மரங்கள் தொகுப்பிடமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து சோளக்கொள்ளை, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். தேயிலை தோட்டம் நம்மளுக்கே தெரியும், பூந்தோட்டம் இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து மரபு சொற்கள்கள். பலா பிஞ்சு என்ன சொல்றாங்க? பலா முசு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாழை பிஞ்சு என்ன சொல்றாங்க? வாழை கச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழை பிஞ்சு என்ன சொல்றாங்க? வாழை கச்சல். அவரை பிஞ்சு என்ன சொல்றாங்க? அவரை பொட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முருங்கை பிஞ்ச முருங்கை சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாம்பிஞ்சா மாவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அவரை என்ன சொல்லணும்னா இளமை பெயர் பிஞ்சுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வரும். ஸோ அவரை பிஞ்சு வரும்ல அவரை பொட்டு வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இளந்தேங்காய் அப்படின்றத வழுக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளந்தேங்காய் என்ன சொல்றோம்னா வழுக்கை சொல்லணும். அதே முற்றிய தேங்காய் என்ன சொல்லணும்? நெற்றுன்னு சொல்லணும். ஸோ இளந்தேங்காய்க்கும் முற்றிய தேங்காய்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.